வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் மச்சீஸ். சேனலோட பேர் வாகை டைனி ஃபுட்ஸ். ஸோ இவங்களோட சேனலில் மினியேச்சர் குக்கிங் வீடியோஸு, டைனி குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷார்ட் வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்களோட சேனலில் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே. ஸோ அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அவங்களுடைய சேனல் ஐடியாஸ், அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில், நம்ம சேனலில் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குங்க யூடியூப்பில். அப்படின்னா என்ன, அதுக்கான க்ரைட்டீரியா இன்றைக்கி இந்த 2022 ஜனவரியில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு. ஸோ இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஸோ மானிட்டைசேஷன் அப்படின்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா, யூடியூப் சேனலில் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயமே தேவையில்லை. ஒரு ரூபா கூட பணம் நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? பட் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனேலாம் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலுக்கு நாம் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த அப்ரூவல் வாங்குகிற அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ரூவல் வாங்குறதுக்கு அவங்க ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாவை தான் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மானிட்டைசேஷன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு அப்ரூவல் வாங்குறது தான் மானிட்டைசேஷன், ஓகேங்களா? இப்போ இந்த மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். நம்பர் 2, 4000 hours வாட்ச் டைம். நம்பர் 3, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் எதுவுமே உங்களோட சேனலுக்கு இருக்கக்கூடாது. இது எல்லாமே லாஸ்ட்டு 12 monthsக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ இது நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன் உங்களோட சேனலுக்கு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த விஷயங்களில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும். ரெண்டாவது 4000 hours வாட்ச் டைம். ஸோ இந்த 4000 hours வாட்ச் டயத்தில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதாவது நீங்கள் மொத்தம் ஒரு 50 வீடியோ உங்கள் சேனலில் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 வீடியோக்கும், ஒரு வீடியோக்கு 1000 வியூஸ், ஒரு வீடியோக்கு 5000 வியூஸ், ஒரு வீடியோக்கு 100 வியூஸ்னு எவ்வளோ வேணாலும் வியூஸ் போயிருக்கலாம். ஸோ மொத்தமாக ஒவ்வொரு நபரும் உங்களோட சேனலில் உங்களோட வீடியோவை எவ்வளோ மணி நேரம் பார்க்குறாங்களோ அந்த ஓவரால் வாட்ச் டைம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஓவரால் வாட்ச் டைம் 4000 ஹவர்ஸாக இருக்கணும். அதுவும் 12 மாதத்துக்குள்ளே. அப்படி 12 மாதத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அவ்வளோதானா, நம்ம சேனல் அம்பேலா, சேனலை டெலீட் பண்ண வேண்டியதானா, அதுக்கப்புறம் எதையுமே கணக்கில் அவங்க எடுத்துக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஜனவரி 2022 டிசம்பர் 2022 வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 hours வாட்ச் டைத்தை ரீச் பண்ணணும். சப்போஸ் ஒரு வருஷத்தை தாண்டி ஜனவரி 2023 வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஆரம்பத்தில் நீங்கள் சேனல் ஆரம்பித்த ஒரு மாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஜனவரி 2022, அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் டைம் வந்திருக்கோ அதை மட்டும் தான் மைனஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி 11 மாதம் உங்களுக்கு வந்த அந்த வாட்ச் டைம் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வரும்போது திருப்பி அடுத்த முதல் மாதத்துலேருந்து இருக்கிற அந்த டேட்டாஸை மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் மைனஸ் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, மொத்தமே 12 மாதம் தான் டைம், 12 மாதத்துக்குள்ளே இது நம்ம ரீச் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைம். அப்படி பண்ணலை அப்படின்னா அவ்வளோதான், திருப்பி புது சேனல் தான் நம்ம ஆரம்பிக்கணும். நம்மளோட பழைய சேனலில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 hours வாட்ச் டைம். 4000 hours அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2,40,000 மினிட்ஸ் வாட்ச் டைம், ஓகேங்களா? லாஸ்ட் 12 monthsக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணணும். முக்கியமான விஷயம், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் உங்களோட சேனலுக்கு இருக்கவே கூடாது. சில பேர் நினைப்பீங்க, அப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கலாமா, காப்பிரைட் கிளைம் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு 4 years பேக் பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தாலுமே நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. ஜஸ்ட் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 hours வாட்ச் டைத்தை ரீச் பண்ணால் மட்டும் போதும். அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. பட் இப்போது ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தாலும் சரி, காப்பிரைட் கிளைம் இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல
பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு இதை பற்றிலாம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் இது எல்லாத்த பற்றியும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இப்போதைக்கு மானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கான க்ரைட்டீரியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.